ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 794 ஆரம்பிக்கிறது. காம்போஜம் என் சொல்லப்படும் கம்போடியாவில் ஸ்லோக ரூபமான ஒரு சம்ஸ்கிருத சாசனம் அகப்பட்டிருக்கிறது. அது இந்திரவர்மன் என்ற காம்போஜ ராஜாவின் சாசனம். அதில் அவனுடைய குருவின் பெயர் சிவசோமன் என்று சொல்லி, அந்த சிவசோமன் பகவான் சங்கரிடமிருந்து சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டார் என்று சொல்லியிருக்கிறது. ஏனாதி தானி சாஸ்திராணி பகவத் சங்கராஹ்யாத். அதற்கப்புறம் அந்த பகவத் சங்கரின் தனிப்பெருமையும் ரொம்பவும் கொண்டாடி ஸ்லோகத்தை முடித்திருக்கிறது. அதாவது அவருடைய பாதமாகிற தாமரையை மிச்சம் மீதி இல்லாமல் அத்தனை வித்வஸ்ரேஷ்டர்களின் சிரசாகிற வண்டு வரிசைகளும் மேய்த்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறது. அறிஞர் உலகம் முழுவதும் அவருடைய பாதத்தில் தலை வைத்து வணங்குவதாக அர்த்தம். நிசேஷ சுரி மூர்த்தாலி மாலால் ஈடாங்கிரி பங்கஜாத். இந்த பகவான் சங்கரர் ஆச்சாரியாளாகத்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார்கள். அந்த பெயரில் இப்படி வித்வத் சமூகம் முழுவதாலும் வணங்கப்பட்டவராக கம்போடியாவில் எவரும் இல்லை. இந்தியாவிலும் ஸ்ரீ சங்கர பகவத் பாதாளை தவிர எவரும் இல்லை என்று எடுத்து காட்டுகிறார்கள். சங்கர பகவதகா என்று அவருடைய புஸ்தக கொலோஃபோன்களிலும் இருக்கிறது என்றேன் அல்லவா. அதற்கு இது பகவத் சங்கர என்பது அப்படியே ஒத்துப்போவதை காட்டுகிறார்கள். இந்திரவர்மனின் காலம் 9ஆம் நூற்றாண்டின் பின்பாதி என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய குரு சிவசோமன் அவனை விட 30-40 வருஷம் பெரியவராய் இருக்கலாம். அவர் ஆச்சாரியாளின் நேர் சிஷ்யராக இருந்து அவரிடமிருந்து எல்லா சாஸ்திரமும் அபியாசம் செய்திருக்கிறார் என்றால் ஆச்சாரியால் காலம் கிமு 788 820 என்ற கருத்து ரொம்பவும் சரியானது என்று தோன்றுகிறது என்கிறார்கள். மேல்நாட்டவரின் பரிகாசமும் உள்நோக்கமும் இப்படி காரணங்கள் காட்டி கால நிர்ணயம் பண்ணி நம்முடைய கணக்கை பரிகாசம் பண்ணுகிறார்கள். ஓல்ட் இஸ் கோல்டு என்று பழசையை கொண்டாடுவது நமக்கு வழக்கம். பூர்வீகமாக போக போக ஒன்றுக்கு உயர்வு ஜாஸ்தி, தெய்வீகம் ஜாஸ்தி, அத்தாரிட்டி ஜாஸ்தி என்று நமக்கு சூப்பர்ஸ்டிஷன், மூட நம்பிக்கை. அதனால் மனுஷ ஜீவ உற்பத்தியே ஏற்பட்டிருக்க முடியாத எத்தனையோ லட்சம் கோடி வருஷத்துக்கு முந்தையே மனு இருந்தார், மாந்தாதா இருந்தார் என்று கதை பண்ணுகிறோம். கிருதயுகம் கிட்டத்தட்ட 18 லட்சம் வருஷம், 17,28,000 வருஷம். திரேதாயுகம் அதில் முக்கால் 12,96,000 வருஷம். துவாரபயுகம் பாதி 8,64,000 வருஷம். கலி கால் 4,32,000 வருஷம் என்றெல்லாம் சொல்லி கிருதயுகத்திலிருந்து ராஜவம்சங்கள் சொல்வதாக லிஸ்ட் கொடுத்து அந்த காலத்தில் பல 100 பல 1000 வருஷத்து ஜீவித்த ஆட்சியை நடத்தியவர்களும் உண்டு என்று ஒரே புரளியாக பண்ணி வருகிறோம். இப்படி ஏதோ 43 லட்சம் வருஷம் முந்தி கிருதயுகம் ஆரம்பித்ததோடு மட்டும் நிறுத்தாமல் இதற்கு முன்னாடி எத்தனையோ சதுர்விக சைக்கிள்கள், மன்வந்திரம், கல்பம் என்றெல்லாம் லட்சத்திலிருந்து கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு தாண்டி புழுகு மூட்டைகளாக கட்டி வைத்திருக்கிறோம். அந்த ரீதியில் வருவது தான் நாம் ட்ரெடிஷ்னலாக சொல்லி வருகிற ஆச்சாரியால் காலம் என்று. இவ்வாறாக கிமு 509 477 என்ற நம்முடைய அபிப்பிராயத்தை தப்பு என்று சொல்லி பரிகாசம் செய்கிறார்கள். திரேதாயுக கிருதயுக விஷயங்கள் இங்கே சம்பந்தம் இல்லை. கலியில் கிட்டத்தட்ட 2500 வருஷமான போதே ஆச்சாரியால் அவதாரம் என்று நாம் சொல்வதால் பூர்வயுகம் மன்வந்திரர் சண்டைக்கு போக வேண்டாம். இப்படி சொன்னதால் நமக்கு அந்த விஷயமாக பாயிண்ட் இல்லை என்று அர்த்தமில்லை. அவர்களுடைய, அதாவது மேல்நாட்டினருடைய சிவிலைசேஷன், நாகரீக வாழ்வு தோன்றியது சில 1000 வருஷங்கள் முந்திதான். அதிலும் அது முன்னேறியது 2000 வருஷத்துக்கு முன் வந்த கிறிஸ்துவுக்கு அப்புறம்தான். இன்று நவநாகரீகம் என்பதன் உச்சியில் இருக்கிற இங்கிலீஷ்காரர்கள், ஜெர்மனிக்காரர்கள் முதலியவர்களெல்லாம் 1500 வருஷம் முந்தி கூட பைரேட் என்ற கப்பல்களை தாக்கி அழிக்கும் கூட்டம் முதலியனவாக இருந்து அப்புறம்தான் இங்கிலாந்து, ஜெர்மனி ஆகிய இடங்களில் செட்டில் ஆகி சமுதாய வாழ்க்கை என்று ஒன்றை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பாஷைகள் ரூபமானதும் அதற்கப்புறம்தான். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம்.